என் மக்களுக்கு வந்து நாங்க செய்ய வேண்டியதை விஜய் செய்திருக்கிறாருங்க. இன்னைக்கு 44 ரிசர்வ் தொகுதியில ஏறக்குறைய 35 ரிசர்வ் தொகுதியில வெற்றி. அதுமே பொது தொகுதியில போய் தலித்தை நிப்பாட்டி இருக்கிறாரு. ஆக மொத்தம் வந்து அவர் 108 தொகுதியில 70க்கு மேற்பட்டவர்கள் தலித்துகள். இதுதான் நாங்க விரும்புறோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஏங்க நான் ஓப்பனா சொல்றேன் பிரதர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய போட்டாவை பொது வீதியில தளபதி ஸ்டாலின் தூக்கி காட்டுவாரா? காட்டந்தில்ல. எடப்பாடி காட்டுவாரா? காட்டந்தில்ல. விஜய் காட்டினாரா? காட்டலையா? காட்டினாரு. அதைத்தான் குத்திட்டாங்க. ஏன் தளபதி ஸ்டாலின் தோத்தாரு? தளபதி ஸ்டாலின் தொகுதி எந்த தொகுதி? கொளத்தூர். இப்ப நெட்ல போட்டு பாருங்க. அங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் எவ்வளவு பாருங்க. வேற பெரும்பான்மை நான் நம்பர் சொல்ல 62,000 பேர் இருக்கிறாங்க. 62,000 பேர் ஓட்டுல 2,000 ஓட்டு கூட போடல இங்க இந்த ஸ்டாலினுக்கு. அப்புறம் ஏன் பிடிக்கல? ஏன் மக்களுக்கு அங்க வேங்க வயல்ல பீ தண்ணியை குடிப்பாங்க. அதை தட்டி கேட்டா அவனே குற்றவாளி. அப்ப நாங்க அமைதியா இருப்போமா? குத்துவோம். இங்க கோபனாஸ் பெரிய இடத்துல எங்க அண்ணனும் சாதாரண ஆளுங்க. அங்க வந்து விசில் சின்னத்துல சபரின்னு ஒருத்தர் நிக்கிறாரு. நான் போறேன், எனக்கு டீ வாங்கி கொடுக்குறாரு. உங்களுக்கு நான் யாரோ ஒரு பையன் தம்பி போற பையன் டீ குடிக்கிறேன். ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறேங்க. நம்ம யூடியூப்லாம் பார்த்து பாருங்க. பார்த்துட்டு வந்து அண்ணன் தானே டீ சாப்பிடுங்க. டீ சாப்பிட்டு அண்ணன் தெரியுதான்றாரு. என்னங்க யாரு பண்ணு? நான் தானே இங்க வேட்பாளர். என்ன பார்த்துட்டு ஏன் டீ வாங்கிட்டு இல்லைன்னா அண்ணன் பார்த்துருக்கேன். பேட்டிலாம் கரெக்டாக நியாயமா பேசுவீங்க, நேர்மையா பேசுவீங்க. எதா இருந்தாலும் அதானே ரைட்னு. எப்படி இப்போ ஜெயிச்சிடும் இல்லைன்னு எனக்கெல்லாம் கொஞ்சம் டஃப் தானே. அண்ணன் உங்க அண்ணன் தானே ஜெயிப்பாரு. பார்த்தீங்களா அவ்வளோ பிரச்சாரம் அறிவிச்சுட்டாங்க. நான் வந்து எங்கள் வேலை சரி இவ்வளோதான் மேட்ரு. புரியுது. நீ ஜெயிச்சிட்டாரு. எப்படி ஜெயிச்சாரு? எப்படி ஜெயிச்சாரு உங்களுக்கு கேட்குறேங்க. மக்கள் ஓட்டு போட்டுறாங்க. இப்போதான் கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிங்க. மக்கள் ஓட்டை போட்டிருக்காங்க. ஏன் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க? திமுக பிடிக்கல, விஜய் பிடிக்குது. ஏன் திமுக பிடிக்கல? உங்க மக்களுக்கு எதிராக இருக்கு. கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிட்டீங்களா? இதுதான் உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா.